உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க இருக்கிற பிஸியில இந்த கல்யாணத்துக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நம்ம வீட்டு கல்யாணம் தானுங்க. நான் எப்படி வராம இருந்திருக்க முடியும்? கரிகாலன், அருள், கரெக்ட் தானே? ஆமா. அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அது நந்தினி அருளை கட்டிக்க போறவ. ஆஹா. வானதி கரிகாலனை கட்டிக்க போறவ. நீங்க 2 பேரும் இவங்க 2 பேருக்கும் நல்ல பொருத்தமா இருக்கீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. Thank you. என்ன மாமா என்கிட்ட பேசணும்? என் கையில காப்பு போட்டது யாரு? உண்மையை சொல்லு. இருட்டுல என்னால எதையும் பார்க்க முடியாட்டியும் என் கையை யாரோ இழுத்து திருப்பி பிடிச்சாங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. என் கைய பிடிச்சிருந்தது ஒரு கை, என் கையில காப்பு போட்டது வேற ஒருத்தங்க கை. உண்மையை சொல்லுவானது, என் கையில காப்பு போட்டது யாரு? என் கைய பிடிச்சு திருப்பினது யாரு? நீ பதில் சொல்லாம இருக்கும்போதே தெரியுது நீ என் கையில காப்பு போடலன்னு. ஆமா மாமா, நான் உங்க கையில காப்பு போடல. நந்தினி தான் உங்க கையில காப்பு போட்டா. உங்க கைய பிடிச்சு இழுத்து நந்தினி உங்க கையில காப்பு போட வச்சது நான் தான். ஏய், ஏன் வானதி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியலையா? மாமா, உண்மையிலேயே நந்தினி தான் மாமா உனக்கு ஏத்த சரியான ஜோடி. ஏய், அவளை நீ தான் முழுசா நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதனாலதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் சந்தோஷமா இருப்ப, அவளும் சந்தோஷமா இருப்பா. ஏய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னேன். அது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அது உன்னோட உரிமை. அதனால நீ அப்படி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீ இப்ப பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா? உன்ன மாதிரிதானே நந்தினி மனசுலயும் 1000 ஆசைகள் இருக்கும். அவளுக்கு தெரியாம நீ எப்படி என் கையில இப்படி காப்பு போட வச்ச? அது தப்புன்னு உனக்கு புரியாதா? கன்னத்துல இருக்கிற சந்தனத்தை தொடங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரம் தொடங்க மேடம். நந்தினி, அதான் போட்டோகிராஃபர் சொல்றாருல, போய் அழிச்சிட்டு வா போ. நான் செய்யறது சரியா தப்போ, ஆனா நான் இப்ப பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. நீ அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. நீ பண்ணது தப்புதான் வானதி. சரி, அதுக்கு நீ என்ன காரணம் சொல்ல போற சொல்லு. அது நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்க மாமா. ஆனா நான் நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான் இதை செய்யறேன் மாமா. சும்மா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. அடுத்தவங்க விருப்பம் இல்லாம நீ நினைச்ச உடனே செய்ய நினைக்கிறது யாருக்கு நல்லதுன்னு நினைக்கிற? ஒரு நல்லதும் நீ பண்ண தேவையில்லை. இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத சொல்லிட்டேன். நான் சொன்னதையும் மீறி நீ ஏதாவது பண்ணேனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அடுத்தவங்க உணர்வை புரிஞ்சுக்காம உன்னால எப்படிதான் அப்படி எல்லாம் நடந்துக்க முடியுதோ? உன் சுயநலத்துக்காக இன்னொருத்தர பலி கொடுக்கணும்னு நினைக்காத. நீ பண்ணது ரொம்ப கேவலமான மட்டமான வேலை. இதான் உனக்கு கடைசி. இனிமே இப்படி பண்ணாத. நீங்க என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல மாமா. நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும், ஏன் இந்த ஊரே தப்பா பேசினாலும், நான் என் மனசுல நினைச்சத செஞ்சே ஆகணும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. கரிகாலா, நில்லுப்பா. என்ன அத்தை, ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? நான் உன்னை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதப்பா. ஐயோ அத்தை, நான் ஒரு நாள் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நந்தினிய போட்டோ எடுக்கணும்னு சொல்லி மேடைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. அவ இது வரைக்கும் தப்பிச்சிட்டாப்பா. நீதான்ப்பா அவளை காப்பாத்தணும்.
சரி நான் பாத்துக்கிறேன், ஆ. நீங்க வாங்க. சரிப்பா. மேடம் டைம் ஆகுது மேடம். கன்னத்துல இருக்கிற சந்தனத்தை தொடங்க மேடம். சரி, நான் ரூமுக்கு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அக்கா அவளை ரூம்குள்ள விடக்கூடாதுக்கா. போனா மொத்தமா போச்சு. ரூம்குள்ள போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி எஸ்கேப் ஆயிடுவா. அதனால இங்கேயே வச்சு இப்பவே அவ கணத்துல இருக்கிற சந்தனத்தை அழிக்க பாரு. இப்ப பாரு. நந்தினி நில்லுமா. எதுக்கு நந்தினி நீ ரூம் வரைக்கும் போய் கஷ்டப்படணும்? கல்யாண பொண்ணு அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாதுமா. ரொம்ப டயர்ட் ஆயிடுவ. அப்புறம் கல்யாணத்துல நாளைக்கு எப்படி நீ நிப்ப? அருள், உன்கிட்ட டிஷ்யூ இருக்குல்ல, குடுப்பா தொடச்சுக்கிட்டோம். ஆ, இல்லையேம்மா. சார் இந்தாங்க சார் டிஷ்யூ. இந்த நந்தினி தொடச்சுக்க. மேடம் கொஞ்சம் நல்லா தொடச்சிருங்க மேடம். தொடமா சீக்கிரம். தொடச்சுக்கோ நந்தினி. அக்கா அந்த சந்தனத்தை அழிச்சா என்ன ஆகுன்றது அவளுக்கு தெரியும்க்கா. எல்லாரும் என்னதான் கரடியா கத்துனாலும் அவ தொடக்க மாட்டா. அதனால நீயே போய் தொடச்சு விடு. ஆமாடா, அத நான் தான் பண்ணணும் போல இருக்க, வேற வழி இல்ல. தொடச்சுக்கோ நந்தினி. இங்க இங்க இருக்க பாரு. சந்தனம் போகல, அப்படியே இருக்கு மேடம். கொஞ்சம் அழுத்தி தொடங்க மேடம். நந்தினி இன்னும் இருக்கு, தொடச்சுக்கோ. என்னம்மா கண்ணாடிய பார்க்காம எப்படி துடைக்கிறதுன்னு யோசிக்கிறியா? ஆமாத்த. நினைச்சேன். கண்ணாடி இல்லாம நீயே துடைக்கிறது கஷ்டம்தான். இரு, நான் வந்து தொடச்சு விடுறேன். நந்தினி, வெட் டிஷ்யூ இதுல தொடச்சா சந்தனம் ஃபுல்லா போயிரும். நானே வந்து தொடச்சு விடுறேன். அத்தை மயங்கி விடுங்க, மயங்கி விடுங்க. ஐயோ அத்தை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.